இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆஸ்பத்திரி வேண்டும்னா நாம மதுரைக்கோ இல்ல சென்னைக்கோ தானே போக வேண்டியது இருக்கு. நல்ல ஒரு மருத்துவம் வேண்டும்னா பெரிய பெரிய நகரத்தை தேடில போக வேண்டியிருக்கு. அங்க போறவங்களும் யாரு? பணம் இருக்கிறவங்க தானே போதாவ. ஏழைங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லையே. அதுவும் பணம் இருக்கிறவங்கனால தானே அப்படியெல்லாம் போய் அலையவும் முடியும். சனியா ஐயா, அப்படின்னா உடம்பு சரியில்லாத பேஷண்ட்ஸ் இந்த பிரசிடென்ட் என்ன மதுரைக்கு என்ன ஃபிளைட்ல கூட்டிட்டு போவாரா இல்ல மெடிக்கல் லோன் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க போறாரா? கேட்டு சொல்லு. சொல்லுப்பா. மதுரையில இருக்கிற மாதிரியே சகல வசதிகளோட ஒரு பெரிய ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல இருந்தா இங்க எத்தனை உசுரை காப்பாத்தணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன செய்ய? நம்மள மாதிரி சின்ன ஊர்ல என்ன இருக்குமோ அதானே இருக்கும். பிரசிடண்ட், பெரிய ஆஸ்பத்திரி நம்ம ஊருக்கு வந்தாலும் அதுல வைத்தியம் பார்க்க நமக்கு துட்டு வேணும்ல. சின்ன பிரச்சனை நம்ம போனாலும் 2 லட்சம் கொண்டு வா 10 லட்சம் கொண்டு வான்னு சொல்றாங்களே. ஆமா பிரசிடண்ட், பெரிய ஆஸ்பத்திரி வந்தாலும் காசு தானே வைத்தியம் கிடைக்கும். ஓசில என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு உங்களை கூட்டியிருக்கு. நம்ம ஊர்ல நம்ம பெரிய கோயில் சார்பா செந்தூர் ஆண்டவன் மருத்துவமனைன்னு ஒரு ஆஸ்பத்திரியை நாம கட்டணும்ன்றது தான் என் திட்டமே. இது நல்ல திட்டமா இருக்கையா? ஆமா, மதுரையில சென்னையில ஏன் இன்னும் பெரிய பெரிய நகரத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா சிறப்பான வைத்தியங்களும் நம்ம செந்தூர் ஆண்டவன் ஆஸ்பத்திரியும் கிடைக்கின. இந்தியாவிலேயே இப்படி ஒரு கோயில் நிர்வாகம் நடத்துற ஒரு பெரிய ஆஸ்பத்திரின்ற பேர் வரணும். நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கும் இதனால ஒரு பயன் கிடைக்கணும். அதுதான் இந்த திட்டம்.